ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவை பார்க்கல வாங்க. ராஜி வீட்டுக்கு வராங்க, அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு. அப்பான்றாங்க, அப்பா சாரிப்பா, அவங்களுடைய ஆசை அவ்வளோ இதாக இருந்துச்சு, ஆனால் அவங்களுடைய ஆசையை ஒரே நாளில் வந்து நான் இது பண்ணிட்டேன்ல அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் விடு ராஜின்றாங்க. ஒன்றும் சக்தி வேலை இருந்துட்டு, ஏமா ராஜி, உன் புருஷன் ஒரு வேளை இந்த குழந்தை வேண்டாம் அபர்ஷன் பண்ணிடலான்னு சொன்னான்றாங்க. இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க சித்தப்பான்றாங்க. உண்மையிலேயே கன்சீவ் இல்லைன்றாங்க. எனக்கு என்ன அதான் தொழுதானே, ராஜி போகும்போது சந்தோஷமா இருந்தா, வரும்போது சோகமா இருந்தானா அது காரணம் அவன் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கானா, அதனால தான்றாங்க. உடனே டி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, அந்த தம்பி எல்லாம் அப்படி இல்லடா அப்படின்ட்டு அப்பதான் சொல்றாங்க. ஆத்தா உனக்கு தெரியாது, அவன் பக்கா கிரிமினல்ன்றாங்க, அப்படி கூட பண்ணியிருப்பான்றாங்க. இந்த குழந்தை வேண்டாம் அபர்ஷன் பண்ணிடலாம், ஏன்னா இந்த குழந்தை பிறந்தா நம்மளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷத்துக்கு எடுக்கணும், அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னுவாங்க. சித்தப்பா தேவையில்லாம இப்படி அனாவசியமா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட ராஜி கதிர்க்காக சண்டை போடுறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.